இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோபத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஆகவே இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. இதில் காலதாமதமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலத்தில் இது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதல பாலத்தில் மக்களை இன்றைக்கு படுகொலியிலே தள்ளி இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரசு வீட்டுக்கு போக வேண்டும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக வீட்டுக்கு போறீங்க, அங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைங்கிறாரு அமித்ஷா, அது எது உண்மை? திமுக அரசு வீட்டுக்கு போகும். எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், எத்தனை திசை திருப்பினாலும் அதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார். நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும். இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இன்றைக்கு திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டிய ஆட்சி என்றும் பல்வேறு கருத்துக்களை திமுக அரசின் மீது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் நேர்களே. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.